ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துக்கு புதிதாக வேலைக்கு வரக்கூடிய நபர்கள், ஆல்ரெடி குவைத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இந்த தகவலை தெரிஞ்சுக்குங்க. குவைத்தில் இனிமேல் புதிய வகை மருத்துவ பரிசோதனை இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் மட்டும் அன்ஃபிட், அதாவது தோல்வி அடைந்து விட்டால் உடனே நாடு கடத்தப்படவும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மருத்துவ பரிசோதனை எதற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இனிமேல் எப்படி இருக்க போது, யாருக்கெல்லாம் இனிமேல் பிரச்சனை வரும், யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மரணம் அடைந்த நண்பரை வீல் சேர்லேயே விட்டு சென்ற சம்பவம், கடைசியாக போதைப் பொருள் விற்பது வாங்குவது கடத்தல் தொடர்பான தகவல்களை பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோ குவைத் மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்ப முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத் அரசு தற்போது போதைப் பொருட்களுக்கு எதிரான மிக கடுமையான சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் எடுத்து வருவது இங்க குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இது தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கிலோ கணக்குல போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செயற்கையான முறையில தயாரிக்கப்படும் போதைப் பொருட்கள், ஹெராயின், கொக்கீனு, போதை மாத்திரைகள், இந்த போதைப் பொருட்களை அளந்து தரக்கூடிய 15 எலக்ட்ரானிக் தராசுகள், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்தே பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இது சாதாரண குற்றம் கிடையாதுங்க. இந்த குற்றத்துக்கு கண்டிப்பா மரண தண்டனை அல்லனா ஆயுள் தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் ஏதாவது இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குவைத்துல போதைப் பொருட்கள் பயன்படுத்தினாலும் விற்றாலும் இல்லைன்னா கடத்தினாலும் ஆபத்து தான். மரண தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் குவைத் அரசு இப்ப தற்போது மருத்துவ பரிசோதனையில இந்த ட்ரக் டெஸ்ட் கடுமையா சேர்த்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய முபாரக் மருத்துவமனையில நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. ஈஜிப்த் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவரை 2 இந்தியர்கள் வீல் சேர்ல அமர வச்சுட்டு அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்குவோம். மருத்துவமனையை சேர்ந்த ஊழியர்கள் அந்த நபரை செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்குது அந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிறாருன்னு. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மூலியமா அந்த 2 இந்தியர்களையும் கண்டுபிடிச்சு குவைத் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள், அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள், உங்க கூட இருக்கிறவங்க யாராவது இல்லைன்னா பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா உடனே காவல்துறைக்கு தெரியப்படுத்திருங்க. அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு முயற்சி பண்ணிட்டாலே அதுவே மிகப்பெரிய குற்றமாகும். இப்ப கடைசியான மற்றும் மிக முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட். அதான் பார்த்தீங்கன்னா இந்த விசா வந்தவொடனே நம்ம போயிட்டு மருத்துவ பரிசோதனை பண்றோம்ல, அந்த இதுதான். அது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்தியாவில் தான் மெடிக்கல் டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இங்க குவைத்துக்கு வந்த பிற்பாடு சிவில் ஐடி எடுக்கிறதுக்கு போது அப்போ ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னலாம் செக் பண்ணியிருப்பாங்கன்னா, டிபி, ஹெச்ஐவி, ஹெப்படைல்ஸ், வேகமாக பரவக்கூடிய தொற்று நோய் இருக்கான்னு செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹெச்ஐவி டெஸ்ட் ஏற்கனவே இங்கே இருந்துச்சு. ஆனால் அது மட்டும் போதுமானதாக இல்லைன்னு இப்போ திருப்பியும் கவர்மெண்ட் 2 புதிய டெஸ்ட், அதாவது இந்த எஸ்டிஐ மற்றும் ட்ரக் டெஸ்ட் சேர்த்திருக்கிறாங்க. இந்த எஸ்டிஐ டெஸ்ட்டில் என்னென்னலாம் பரிசோதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிலிஸ், அதாவது இந்த வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அந்த இது, அதுக்கப்புறம் பாலியல் மூலியமாக பரவக்கூடிய பாக்டீரியா நோய் இருக்கான்னு செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொனோரியா இருக்கான்னு செக் பண்றாங்க. அந்த கொனோரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூதக நோய், பாலியல் தொற்று இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிளாமிடியா, அதாவது இந்த பாலியல் மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியா தொற்று இருக்கான்னு செக் பண்றாங்க. மேலும் ஒரு சில வைரஸ் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்குதா இல்லையான்னு செக் பண்றாங்க. இந்த எஸ்டிஐ டெஸ்ட் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தொற்று நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காகவும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காகவும் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நோய் பரவாமல் இருப்பதற்காகவும் இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அனைத்து மருத்துவ பரிசோதனையிலும் நீங்க ஃபிட் ஆனா மட்டும்தான் இங்க குவைத்தில் இருந்து வேலை பார்க்க முடியும். இது புது விசால குவைத்துக்கு வரப்போறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பழைய விசால நீங்க இங்க இருந்து ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, சப்போஸ் மெடிக்கல் டெஸ்ட்ல அன்ஃபிட் ஆயிடுச்சுன்னா உடனே நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் விசாவில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பிரைவேட் செக்டர் விசாவில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவர்கள் அனைவருக்குமே ட்ரக் டெஸ்ட் கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் சம்பந்தமான மதுபானங்கள், கஞ்சா, ஹெராயின், செயற்கை போதைப் பொருட்கள் மற்றும் போதை மாத்திரைகள் இதெல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களை எல்லாம் இந்த ட்ரக் டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இந்த புதிய விசால இங்க கம்பெனிகளுக்கு வேலைக்கு வர போறாங்கல்ல, அவங்க சப்போஸ் இந்த பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. கடைசி நேரத்தில் மாப்பிள்ள, நீ தான் கம்பெனிக்கு ஊருக்கு போறீங்களடா, நீ இனிமே வரதுக்கு 2-3 வருஷம் ஆகும், அதனால கடைசியா ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் வச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் குடிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்ந்து குடிக்க வச்சிருங்க. கஷ்டப்பட்டு நம்ம காசை கட்டி விசாவை வர வச்சு மெடிக்கலை போட்டு எல்லாம் ஃபிட் ஆகி கடைசியில் அங்கேருந்து இங்க இறங்கின பிற்பாடு இங்க ட்ரக் டெஸ்ட் எடுத்து மாட்டிக்கிட்டீங்கன்னா உடனேயே நாடு கடத்திடுவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோவை நம்ம புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிற என்னையே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.